உங்களுக்கு கடன் பிரச்சனையினால் பாதிப்புகள் வருமானத்தை காட்டிலும் கடன் ஜாஸ்தியாகிருக்கு, வருமான தடை ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் போக்கக்கூடிய வகையில் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அண்ணன் தம்பி இதனால் பேசவே இல்லை சார் அப்படின்னா இப்போ பேசுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அவர்களின் அனுசரணையான பேச்சு சந்தோஷத்தை. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் தசமஸ்தானத்திலிருந்து பயிற்சி ஆகிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. இதுவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை உங்கள் வாயால் கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தை வெளியில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய. இந்த மாதிரி படிப்பு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பண வருமானத்தில் தடை அல்லது அலைச்சல் காரணமாக பண தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடரகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, குரு பகவான் கடக ராசியில் வக்கரமாக இருக்கார், கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த மாத ஆரம்பத்தில் புதன் துலாம் ராசியில் இருக்கார், சுக்கிரன் சூரியன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார், குருவின் 5ஆம் பார்வையில், வக்ர குருவின் 5ஆம் பார்வையில். அதே சமயம் ராகு கும்பராசியில் இருக்கார், சனி மீன ராசியில் இருக்கார். சனி நவம்பர் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். சனிக்கு குரு பார்வை இருக்குது. இது டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்கரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு 7ஆம் தேதி அன்னைக்கு. ஆனால் அந்த 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5ஆம் தேதியே குரு மிதுன ராசிக்கு போயிட்டார். ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது, ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது. அதே சமயம் சூரியன் டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மார்கழி மாதம், அதாவது தனுர் மாதம் ஆரம்பம், தனுர் மாத பூஜை விடியற்காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டு தேவார திருவாசகம், பெருமாள் கோயிலில் 4000 திவ்ய பிரபந்தம், சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் சுக்கிரன் டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது அந்த தனுசு ராசியில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும். அதே சமயம் 29ஆம் தேதி அன்னைக்கு டிசம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு புதனும் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 4 கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது. அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கடன் பிரச்சனையினால் பாதிப்புகள், வருமானத்தை காட்டிலும் கடன் ஜாஸ்தியாகிருக்கு, வருமான தடை ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் போக்கக்கூடிய வகையில் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அண்ணன் தம்பி இதனால் பேசவே இல்லை சார் அப்படின்னா இப்போ பேசுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அவர்களின் அனுசரணையான பேச்சு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்
பிறழ் வார்த்தைகள் ஏற்பட்டு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. இது நாள் வரைக்கும் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக சில விஷயங்கள் உடம்புக்குள்ளார இருக்குது, வியாதி இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்போ அது வெளியில் வரும். அது வெளியில் வர்றதுனால உங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னா, இட் இஸ் அ குட் சைன். உங்கள் வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் தசமஸ்தானத்திலிருந்து பயிற்சி ஆகிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. இதுவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வியாபார ரீதியாக அரசாங்க ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வார்த்தையில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் தவறான வார்த்தை பிரயோகம், யாருக்கிட்ட பேசுகிறோங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கிட்ட போயிட்டு அதெல்லாம் முடியாது சார், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். உங்களுக்கு மட்டும் இல்லை, அவரை நீங்கள் அவமரியாதை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இது என்றைக்கு வரும் அப்படின்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய டிசம்பர் 12லேருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் இந்த மாதிரி எடுத்தறிந்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாட்களாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வையில் சந்திரன், வார்த்தைக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. அதனால் உங்களுக்கு எடுத்தறிந்து பேசி எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கும் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தடுப்பதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு பெரிய மகான், அந்த மகான் சொல்கிறார், அந்த மகானை பார்த்துட்டு ஒரு அம்மா சொல்கிறாங்க, வாப்பா நீ இந்த மகானை பிரார்த்தனை பண்ணிக்கோ, உனக்கு கஷ்டம் போயிடும்னு. அது உடனே அந்த கணவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த அம்பாலே எனக்கு கொடுக்காததை இந்த மனுஷன் கொடுத்துருவாரா அப்படின்ட்டு. தெய்வம் கொடுக்குது. யார் மூலமாக கொடுக்குது? தெய்வம் மனுஷரூபேனன்ட்டு அந்த மகான் மூலமாக கொடுக்க வருது. ஆனால் இந்த வாயால் அதை தடுக்கிறது. அது அந்த உடனே மகான் சொல்லிட்டு போவார், அவருக்கு அவ்வளோதான் பிராப்தம் அப்படின்ட்டு. என்ன அர்த்தம்? தெய்வம் கொடுப்பதை தெய்வம் டைரெக்டாக கொடுக்கறது. அந்த தெய்வமே கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பெரிய மனுஷனா? மனுஷன் மூலமாக தான் கொடுக்கும், ஒரு மகான் மூலமாக தான் கொடுக்கும். அந்த மகானுடைய கொடுக்கும் எண்ணத்தை கூட உங்கள் வாயால் கெடுத்துட்டீங்கன்ட்டு அந்த அம்மா புலம்பும். அது மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை உங்கள் வாயால் கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தை வெளியில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனை இருக்காது. பெரிய பிரச்சனைகள் இல்லாத வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். உங்களை ஒரு தெளிவான சிந்தனையோடு தான் இருப்பீங்க. ஆனால் என்றைக்கு மதிமயங்குதோ அன்றைக்கி தான் வார்த்தையை விடுவீங்க. இந்த மதிமயக்கும் நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 14 சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயம் தசமஸ்தானத்துக்கு புதன் பெயர்ச்சி ஆகக்கூடிய என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி, டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 29, இந்த பீரியட் உங்களுக்கு எதிரிகளாலேயே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார் இந்த மாதம் ஆரம்பத்தில் 20ஆம் தேதி வரைக்கும். அது அரசாங்க ரீதியான சில குழப்பங்களையும் எதிர்வாழ் இனத்தவர்களால் சில தடுமாற்றங்களையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அந்த சமயத்தில் தான் உங்கள் உடம்பும் படுத்தும். உடம்பில் வியாதி வருவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இன்ஃபெக்ஷன் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீர் சார்ந்த இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிக்காத இடம், சுத்தமில்லாத இடத்தையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு உண்டான அமைப்பை பெறுகிறார்கள். ஸோ குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற மாதமாக இருக்கும். குழந்தைகளை பற்றி கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வித்தியாசமான படிப்பு படிக்கக்கூடிய நபர்கள், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி வித்தியாசமான படிப்பு, கொஞ்சம் குதர்க்க எண்ணத்தோடு இருக்கக்கூடிய படிப்பு, இந்த இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி படிப்பு ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம்
பண வருமானத்தில் தடை அல்லது அலைச்சல் காரணமாக பண தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, திருமோகூர், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமோகூர் சக்கரத்தாழ்வார் காளமேக கோயிலில் இருக்கக்கூடிய காளமேக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு வர வேண்டும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க. சக்கரம் எப்படி மேலே கொண்டு போகுமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை மேலே கொண்டு போய் வளர்ச்சி அடைய வைத்து அதன் மூலமாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்துறது, எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது, கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு, உடனே ஜோசியம் வந்து நெகட்டிவ் தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை, வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த 1 வருஷம் 6 மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.